வணக்கம்ப்பா. இந்த விளம்பரத்துகளை பார்த்து அந்த சத்து பானத்தை பாலில் கலந்து குடித்தா குழந்தையெல்லாம் உயரமாக வருவாங்க, புஷ்டியாக வருவாங்க, நல்லா அறிவாக வருவாங்கன்னெலாம் சொல்லி இந்த பாக்கெட்டில் டப்பால எல்லாம் அடைச்சி பொடிகள் விற்கிறாங்க. அது எதுக்கு நான் பேர் சொல்லணும்? எல்லா பேரும் தான் பூஸ்ட்டு ஆலிஸ் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல. எல்லாம் எதுவுமே நல்லது இல்லைப்பா. எதுவுமே நல்லது அவங்க விற்கிறதுக்காக, அவங்க கம்பெனியாக தயாரித்து அவங்க விற்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஏமாந்து பிள்ளைங்க அதனால தான் ஆரோக்கியமாக வளருவாங்கலாம் நினைக்கக்கூடாது. பெரியவங்களுமே அதை குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை தவிர்த்துட்டு வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அதை தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் இந்த இந்துப்புன்னு சொல்லுவாங்களே, இந்துப்பு இல்லாட்டி கல்லுப்பு கூட போட்டு கொஞ்சமாக போட்டு, லைட்டாக ரொம்ப போடக்கூடாது, போட்டு கலந்து குழந்தைய வீட்டில் குழந்தைன்னா ஒரு 7-8 வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் குடிக்கலாம். இந்த சளி தொந்தரவு இருக்கவங்க அதை குடிக்க வேண்டாம். இந்த வெயில் காலத்துலலாம் குழந்தைகளுக்கு அந்த கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு குடிக்கையில் அவங்களுக்கு சளி இலியெல்லாம் பிடிக்காது, உடம்பு குளிர்ச்சி ஆகும், உடம்புக்கு நல்லா சத்து கிடைக்கும், நல்லா பசி எடுக்கும், குடலில் புண்ணெல்லாம் வராது, நல்லா சாப்பிட்றதெல்லாம் நல்லா ஜீரணமாகும். அதனால் வெள்ளை பூசணி ஜூஸை குடிங்க. இந்த டின்னில் பாக்கெட்டில் விற்கிற பவுடர்களை வாங்கி பாலில் கலந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. பாலும் நல்லதில்லை வளர்கிற பிள்ளைகளுக்கு.